राम राम रघुनंदन मेघश्यामा श्रीराम राम भरताग्रज राम राम श्रीराम भक्त परिपोषक सार्वभौम श्रीरामचंद्र चरणौ शरणं प्रपद्ये। रामाय रामभद्राय रामचंद्राय वेदसे रघुनाथाय नाथाय सीतापतये नमः என்று பக்தர்களே, இதோ ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஒன்டிமிட்டா என்கிற நகரத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் நாம் செவித்து கொண்டுள்ளோம். இதோ இந்த காலை வேளையிலே ராமச்சந்திரமூர்த்தி கிருஷ்ணனாக அலங்காரம் செய்து கொண்டு நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். வேணுகன அலங்காரத்திலே ஒன்டிமிட்டாவிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் சேவிப்போம். ஆந்திரா மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் உள்ள ஒன்டிமிட்டா கோதண்டராமர் கோயில் இது. ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சீதை, ராமர், லக்ஷ்மணர் சிலைகளை கொண்ட பிரசித்தி பெற்ற தலம். வண்டோடு மற்றும் மிட்டோடு என்று ராம பக்தர்கள் ஒரே நாளில் இந்த ஆலயத்தை கட்டியதாக புராணம் கூறுகிறது. ராமர் கையில் வில்லுடன், அதாவது கோதண்டத்துடன் காட்சி தருவதால் இது கோதண்ட ராமர் கோயில் எனப்படுகிறது. பக்தர்களே, வண்டோடு மற்றும் மிட்டோடு என்னும் இரு பெரும் ராம பக்தர்கள் தங்களின் தீவிர பக்தியால் ஒரே இரவில் இந்த பிரம்மாண்டமான கோயிலை கட்டி முடித்தனராம் என்றும் கூறப்படுகிறது. இந்த இருவரின் பெயர்களில் அடிப்படையில் இவ்வூர் ஒண்டிமிட்டா என்று அழைப்பதாக நம்பப்படுகிறது. இந்த கோவிலின் மற்றொரு முக்கிய சிறப்பு என்னவென்றால், மூலவர்களான ராமர், லக்ஷ்மணர் மற்றும் சீதாதேவியின் சிலைகள் ஒரே கல்லில், அதாவது ஏக சிலையில் செதுக்கப்பட்டுள்ளார்கள். அப்படி ராமர், சீதை, லக்ஷ்மணருடன் கையில் வில்லேந்திய கோதண்டராமா காட்சியளிக்கிறார். இங்கு சீதைக்கு தனி சன்னதி கிடையாது. மூலவர் சன்னதியிலேயே ராமர் மற்றும் லக்ஷ்மணருடன் சீதா தேவியும் காட்சியளிக்கிறார். இந்த கோவிலில் ராமரை நோக்கி வணங்கியபடி ஆஞ்சநேயர் சன்னதி இல்லை. ஆனால் மாறாக ஆஞ்சநேயர் ராமர் பாதத்தை வணங்குவது போன்ற ஒரு அற்புதமான சிற்பத்தை நமக்கெல்லாம் காணப்படுகிறது. இங்கே கோயிலின் மண்டபங்களில் முழுவதும் ராமாயண கதையை விவரிக்கும் அழகான ஓவியங்கள் உள்ளன. பக்தர்களே, அப்படிப்பட்ட கோதண்ட ராமசுவாமி இங்கே நமக்கு வேணுகன அலங்காரத்திலே காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். ஒரு காலை மடித்து கொண்டு அவரது கையிலே அந்த புல்லாங்குழலை வைத்து கொண்டு, ஆஹா, என்ன அழகாக காட்சியை தந்து கொண்டிருக்கிறார் அல்லவா. அவருடைய திருமேனிக்கு கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று இதோ ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியை வேணுகன அலங்காரத்திலே சேவிப்போம். காலை வேளையில் ஒரே கல்லில் ராமர் சிலை செதுக்கப்பட்டதால் இந்த இடம் ஏகசிலா நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆந்திரா அரசு சார்பில் ராமநவமி விழா இங்கு கோலாகலமாக நடைபெறும். அப்படி சுருக்கமாக சொன்னால், பக்தியால் ஒரே நாளில் கட்டப்பட்ட சீதா, ராமா, லக்ஷ்மணர்களின் ஏகசிலா மூர்த்தி அமைந்த அற்புத தலமே ஒன்டிமிட்டா ஆகும். அப்படிப்பட்ட அந்த ஒன்டிமிட்டாவில் விருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு வேணுகன அலங்காரத்திலே செவித்து கொண்டுள்ளோம் ஸ்ரீ கோதண்ட ராமரை. கஸ்தூரி திலக்கம் லலாட்டா பலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாகிரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் ச
கலையன் கோபி ஜனவிருத்த கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயத்தே கோபால சூடாமணிகி என்று அந்த வேணுகண அலங்காரத்தில் இருக்கும் அந்த கிருஷ்ணரை ராமராக அவதரித்து ஸ்ரீ கோதண்ட ராமரை இதோ இங்கே நாம் சேவிப்போம். இதோ அந்த பகவானுடைய கைங்கரியத்தை செய்வதற்காக கலைஞர்கள் அனைவரும் கூட கோலாட்டம் போன்ற கைங்கரியங்களை செய்து கொண்டுள்ளார்கள். சேவிப்போம். யாதவர் குலத்தை எது வம்சம் என்று சொல்லுவார்கள். அந்த எது வம்சத்தை சேர்ந்த போஜ குலத்திலே உக்ரசேனன் என்ற ஒருவன் தோன்றினான். அவன் வட மதுரை அரசாட்சி செய்து வந்தான். அவனுக்கு ஒரு மகனும் 2 பெண்களும் பிறந்தார்கள். பையன் பெயர்தான் கம்சன், பெண்களுடைய பெயர்கள் கம்சை, தேவகி என்பதாகும். உக்ரசேன மகாராஜா தன் மகள் தேவகியை வசுதேவர் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்த கதை அனைவருக்குமே தெரிந்ததல்லவா? இவர் சுரசேன மகாராஜாவின் புதல்வர். ஏற்கனவே இவர்கள் திருமணம் பற்றியும் செய்திகளையும் கம்சன் அவளிடமாக பிறந்த 6 குழந்தைகளை கொன்றதையும் பின் 7வதாக கருவாகிய பலராமர் வசுதேவருடைய மற்றொரு மனைவியாகிய ரோகிணி வயிற்று கருவறைக்கு மாற்றப்பட்டதையும் அவர் செய்த ஞானாவித லீலைகளையும் சென்ற அத்தியாயத்தில் படித்தோம். அப்படி தேவகி 8வது முறையாக கர்ப்பம் தரித்தாள். சிறையிலே இருந்த தேவகியிடம் திரு அவதாரம் செய்வதற்கு சற்று முன்பு சங்கு சக்கரதாரியாக மகாவிஷ்ணு அவளுக்கு காட்சி கொடுத்தார். இதை கண்டு தேவகியும் வசுதேவரும் மனம் மகிழ்ந்து அவரை துதித்தார்கள். அது சமயம் பகவான், நானே உங்களுக்கு மகனாக பிறக்கப் போகிறேன். நான் குழந்தையாக பிறந்ததும் என்னை எடுத்துக்கொண்டு போய் கோகுலத்தில் வசிக்கும் நந்தகோபரிடம் சேர்ப்பியுங்கள். அந்த நந்தகோபர் மனைவி யசோதை ஒரு பெண் குழந்தையை பெற்றிருப்பாள். என்னை அவள் பக்கம் போட்டுவிட்டு அவள் பெற்ற பெண்ணை எடுத்துக்கொண்டு உங்களிடம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மறைந்தாராம். மிகவும் தேஜஸுடனும் பொலிவுடனும் இருந்த தன் தங்கை தேவகியை பார்த்தவுடன் 8வது கருவில் கண்ணன் பிறக்க இருப்பதாக தெரிகிறது என்று முதலில் அவளை கொல்ல நினைத்தான் கம்சன். பின்னர் கருத்தரிக்க பெண்ணை கொன்றால் என் புகழ் குன்றி ஊர் சிரிக்கும், தவிர மரணத்திற்கு பின் நரக்கம் போக நேரிடும் என்று நினைத்தவனாய் தேவகியை கொல்லாமல் அவளுக்கு பிறக்கும் 8வது குழந்தையை கொன்றுவிடலாம் என கம்சன் முடிவு செய்தானாம். அதன் பின்பு பிரம்மா, நாரதர், தேவர்கள் மற்றும் ருத்திரன் தேவகி இருவரும் சிறைக்குள் வந்தனர். தேவகி வயிற்றில் திருவாக உருக்கொண்ட திருமாலை போற்றி பணிந்து சென்றார்கள். மேலும் தேவகியிடம், அம்மா, மகாவிஷ்ணு உன் கருவில் திருவாகி இருக்கிறார். உனக்கு ஒரு குறையும் வராது. உன் அண்ணன் கம்சனை பற்றி கவலைப்பட வேண்டாம். உனக்கு பிறக்க இருக்கும் கண்ணனே எதுகுலத்தை காப்பாற்றுபவன் என்று பரந்தாமனை அவளிடம் புகழ்ந்து சென்றார்களாம். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ கோதண்டராம சுவாமி நமக்கு இதோ இந்த காலை வேளையிலே வேணுகண அலங்காரத்திலே இதோ பவனி வந்து கொண்டிருக்கும் காட்சியை சேவிப்போம். அவரது திரு கரத்திலே அந்த புல்லாங்குழலை வைத்துக்கொண்டு இதோ பூ மாலையாலும் தங்க ஆபரணத்தாலும் அலங்கரித்து கொண்டு ஒரு காலை மடித்து கொண்டு கம்பீரமாக அதோ அந்த வாகனத்திலே வீற்று கொண்டிருக்கிறார் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி வேணுகண அலங்காரத்திலே. இதோ சேவிப்போம். கிருஷ்ணா 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 என்று பகவானுடைய நாமத்தை சொல்லுவோம். ஒரு சமயம் பூர்ணச்சந்திரன் பால் நிலவில் கண்ணன் யோகமயா தேவியின் உதவியுடன் ஒரு அதிசய விளையாட்டை நிகழ்த்தினாராம். பகவான் ஒரு இனிய குழலூதி எல்லோரையும் தன் வயப்படுத்தினான். அவன் இனிய கீதத்தில் மயங்கி கோபியர்கள் அனைவரும் தன் இருப்பிடம் விட்டு கண்ணனிடம் வந்து சேர்ந்தனர். கிருஷ்ணன் பிரேமையில் ஆழ்ந்த அவர்களும் வர முடியாமல் வீட்டிலேயே தங்கியவர்களும் கூட கண்ணன் தியானத்தில் ஒன்றிய உள்ளம் கொண்டவர்களாய் மெய்மறந்து சொக்கி நின்றனர். அந்த மங்கையர்களை கண்ட கண்ணன் வசீகர புன்னகையுடன் இனிமையாக பேசி, என்னிடம் அன்பு கொண்டு வந்தது சரியே, என்னிடம் அவரவருக்குரிய தர்மங்களை செய்யாமல் வரலாமா? திரும்பி செல்லுங்கள். என் அருகில் இருப்பதை விட என்னை
என்னை உள்ள அன்புடன் தியானிப்பது, என் சரித்தம் கேட்பது, என் நாம கீர்த்தனம் ஆகியவற்றால் என் மீது பக்தி அதிகமாகிறது என்று கூற, அப்பெண்மணிகள் சரணமே கதி என்று வந்த எங்களை கைவிடாமல் ரட்சித்தருள வேண்டும் அப்பா என்று பிரார்த்தித்தாராம். மேலும் எங்களை சரணதாசிகளாக ஏற்றுக்கொண்டு அனுகிரகம் செய்யுங்கள், தங்கள் கமலங்களை எங்கள் சிரசின் மீது வைத்து அருள் புரியுங்கள் என்று வேண்டினாராம். அப்போது கண்ணன் தனது இனிய புன்னகையால் அவர்களை மகிழ்வித்தார். அந்த கப்படமற்ற பெண்களுடன் பிருந்தாவனத்தில் ஆனந்தமாக ஆடி பாடி கோபியர்களும் ஆனந்தமாக கண்ணன் புகழை பாடிக்கொண்டே உல்லாசமாக சஞ்சரித்தார். இவ்வாறு யமுனை ஆற்றங்கரையில் பிருந்தாவனத்தில் கோபியருடன் கண்ணன் ஆனந்தமாக இருக்கையில் அவர்கள் ஒவ்வொருவரும் கண்ணன் தன்னை மட்டுமே நேசிக்கிறான் என்ற எண்ணத்துடன் பெருமிதம் கொண்டனர். இதை அறிந்த கண்ணன் மெல்ல சிரித்துக்கொண்டே திடீரென்று மறைத்து விட்டான். கோபியர்கள் தங்கள் உள்ளத்தையே கண்ணனிடம் ஒப்படைத்து கிருஷ்ணன் தியானமாகவே இருந்தனர். எல்லோரும் சேர்ந்து கானம் பாடினர். அதுவே கோபிகா கீதம். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரனுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு காலை வேளையிலே இதோ வேணுகன அலங்காரத்திலே செவித்து கொண்டுள்ளோம். அப்படி ஸ்ரீ கிருஷ்ணன் அவதாரம் செய்யும் தருணத்தில் ஆவணி மாதம் அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரம் உதயமாயிற்று. திசை எங்கும் ஒளிப்பிரவாகம் வெள்ளியை உருக்கி விட்டது போல ஓடி திரிந்தது. சோபனங்கள் மலர்ந்தன, மங்கள தோற்றங்கள் மகிழ்வை தந்தன. நீர் நிலைகளில் எல்லாம் நிர்மலமான பளிங்கு வெள்ளம் பாய்ந்து ஓடி பகவானை ஓம் என்று பாடி பணிந்தன. நறுமணம் மிகுந்த தென்றல் வீசி நாசிக்கு இதம் செய்தது. விண்ணில் துந்துபி முழுங்கியது. அமர உலகத்து கந்தர்வர் பாட தேவ கன்னியர் ஆடினர். நள்ளிரவில் தோன்றிய ஸ்ரீ ஹரிக்கு தேவர்கள் மலர்மாலை பொழிந்தனர். அடிவானத்தில் தோன்றும் அழகு பிறை என் அனந்தன் தேவகி வயிற்றில் பிறந்தான். அழகு குழந்தையை கண்டதும் வசுதேவருக்கு மட்டில்லா மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஸ்ரீ கிருஷ்ணன் நீல நிற குழந்தையையே பார்த்து கொண்டு ஸ்தம்பித்து போனார். தாமரை கண்கள், நீலவான நிற திருமேனி, 4 கைகள், அவைகளில் சங்கு சக்கரம் சுதர்சன சக்கரம் கதை முதலியன இருந்தன. கழுத்திலே கௌஸ்துப மணி, நெஞ்சிலே ஸ்ரீவத்ஸ் மரு, காதிலே குண்டலங்கள், இடுப்பிலே மஞ்சள் பட்டாடை, குழைந்த நெளிந்த கேசம், இவைகளை மாறி மாறி பார்த்து பிரமித்து போனார். வையம் வந்து உதித்தவன் சாக்ஷாத் பரமன்தான் என்று தெரிந்ததும் அவனை புகழ்ந்து பாடி பரவினார். தேவகியும் தொழுதாள். பக்தர்களை காக்கும் பரந்தாமா, கம்சனிடமிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும். மேலும் தியானம் செய்பவருக்கு மட்டும் திருவுருவுடன் இப்படி காணப்பெற்றால் கம்சன் உமக்கு முன் பிறந்தவர்களை கொன்றது போல அவன் தங்களை கொல்ல தீர்மானித்து விடுவான். ஆகவே தாங்கள் உருமாறி சாதாரண குழந்தை போல் காட்சியளிக்க வேண்டும். இல்லை, நிச்சயமாய் எங்களையும் உடனே கொல்ல கம்சன் துடிப்பான். ஆக திருவுரு மாற்றிக்கொள்ள வேண்டுகிறேன் என்று என்கிறாள் தேவி. அவர் உடனே அவர்களிடம் பேசினார். முன்ஜென்மத்தில் என்னை கடுந்தவம் செய்து வேண்டிக் கொண்டதற்கு ஏற்ப இப்போது நான் உங்களிடம் பிரார்த்திக்கிறேன். அப்போது எனக்கு பிக்னிகற்பன் என்று பெயர், மற்றும் ஒரு பிறவியில் உங்களுக்கு வாணன் என்று பிறந்தேன். இச்சமயம் நான் உங்களுக்கு 3வது தடவையாக பிறந்திருக்கிறேன் என்று சொல்லி பெருமான் உருமாறி கொண்டாராம். பகவான் குழந்தையாக மாறியதும் வசுதேவருடைய கை விலகுங்கள் தாமாகவே பூட்டு அவிழ்ந்து போயின. கண்ணனை விரித்த துணி ஒன்றில் பொதித்தார். ஒரு கூடையில் அந்த பொதியை தூக்கி கிடத்தினார். தலையில் அந்த கூடையை வைத்து வெளிக்கிளம்பினார். மாயவன் கடாட்சத்தால் சிறை காப்பாளர் தூங்கி போயினார். பக்தர்களே, இதோ பவனி வந்து கொண்டிருக்கிறார் வேணுகன அலங்கார சிலை. రామచంద్రుడితడు రఘువీరుడు, రామచంద్రుడితడు రఘువీరుడు, కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు,
కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు. గౌతము భార్యా పాలిటి కామధేను వితడు, ఘాతల కౌశికు పాలి కల్పవృక్షము. గౌతము భార్యా పాలిటి కామధేను వితడు, ఘాతల కౌశికు పాలి కల్పవృక్షము. సీతాదేవి పాలిటి చింతామణి ఇతడు, సీతాదేవి పాలిటి చింతామణి ఇతడు. ఈతడు దాసుల పాలి ఇహ పరదైవము, రామచంద్రుడితడు రఘువీరుడు. కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు. పరగ సుగ్రీవు పాలి పరమ బంధుడితడు, పరగ సుగ్రీవు పాలి పరమ బంధుడితడు. సరి హనుమంతు పాలి సామ్రాజ్యము, నిరతి విభీషణు పాలి నిధానము, నిరతి విభీషణు పాలి నిధానము. గారిమ జనకు పాలి ఘన పారిజాతము, రామచంద్రుడితడు రఘువీరుడు. కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు. శబరి పాలి తత్వపు రహస్యము, అలరి గుహుని పాలి ఆది మూలము. తలప శబరి పాలి తత్వపు రహస్యము, అలరి గుహుని పాలి ఆది మూలము. కలడన్న వారి పాలి కన్నులెదుటే మూరితి, కలడన్న వారి పాలి కన్నులెదుటే మూరితి. వెలయ శ్రీ వెంకటాద్రి విభుడితడు రామచంద్రుడితడు రఘువీరుడు, రామచంద్రుడితడు రఘువీరుడు. కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు. కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు. శ్రీరామ రామ రామేతి రమే రామే మనోరమే, சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவரானனே என்று இதோ ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு காலை வேளையிலே ஸ்ரீ கோதண்ட ராமா வேணுகன அலங்காரத்திலே நமக்கெல்லாம் பவனி வந்து கொண்டிருக்கும் காட்சியை தந்து கொண்டுள்ளார். பக்தர்களை சேவிப்போம். ஸ்ரீ வையம் வந்த உதித்தவன் சாக்ஷாத் பரவந்தான் என தெரிந்தும் அவனை புகழ்ந்து பாடி பரவினார். தேவகியும் தொழுதாள். பக்தர்களை காக்கும் பரந்தாமா, கம்சனிடமிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும். மேலும் தியானம் செய்பவருக்கு காட்டும் திருவுருடன் இப்படி காணப்பெற்றால் கம்சன் உமக்கு
முன் பிறந்தவர்களை கொன்றது போல் அவன் தங்களை கொல்ல தீர்மானித்து விடுவான். ஆகவே தாங்கள் உருமாறி சாதாரண குழந்தை போல் காட்சியளிக்க வேண்டும். இல்லை, நிச்சயம் எங்களையும் உடனே கொல்ல கம்சன் துடிப்பான். ஆக திருவுரம் மாற்றிக்கொள்ள வேண்டுகிறேன் என்றாராம் தேவகி. அவர் உடனே அவர்களிடம் பேசுகிறார். முன் ஜென்மத்தில் என்னை கடுந்தவம் செய்து வேண்டிக் கொண்டதற்கு ஏற்ப இப்போது நான் உங்களிடம் பிறந்திருக்கிறேன். அப்போது எனக்கு பிருகுணிகற்பன் என்ற பெயரும் இருந்தது. மற்றும் ஒரு பிறவியில் உங்களுக்கு வாணன் என்று பிறந்தேன். இந்த சமயம் நான் உங்களுக்கு 3வது தடவையாக பிறந்திருக்கிறேன் என்று சொல்லி பெருமாள் உருமாறி கொண்டாராம். பகவான் குழந்தையாக மாறியதும் வசுதேவருடைய கை விலகுகள் தாமகமாகவே பூட்டு அவிழ்ந்து போயின. கண்ணனை விரித்த துணி ஒன்றில் பொதித்தார். ஒரு கூடையில் அந்த பொதியை தூக்கி கிடத்தினார். தலையில் அந்த கூடையை வைத்து வெளிக்கிளம்பி மாயவன் கடாட்சத்தால் சிறை காப்பலர் தூங்கி போயினார். சற்று சூழலில் பெருத்த அமைதியோடு மக்கள் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கையில் சிறை கதவுகள் தாமகமாகவே திறந்து வழிவிட்டன. ஆதிசேஷன் அந்த கூடையில் அமர்ந்து பகவான் மீது எந்த பனித்துளியும் பட்டுவிடாத வண்ணம் தன் படத்தை கொண்டு குடை பிடித்தான். வசுதேவர் யமுனை தீரத்திற்கு வந்தார். எங்கும் ஒரே வெள்ளைக்காடு. மழை 4 மோடம் போட்டு பெய்ததால் யமுனையில் தண்ணீர் நுங்கும் நுரையுமாக களிப்பில் குதிக்கும் கன்றுக்குட்டி போல துள்ளி துள்ளி போய்கொண்டு இருந்ததாம். வசுதேவர் யமுனையில் இறங்கியதும் அது அடங்கி வசுதேவர் வழி நடக்க இடமும் கொடுத்தது. யமுனை கடந்து ஆயர்பாடிக்கு வசுதேவர் வந்தார். அங்கு ஒரே மசான அமைதி. நந்தனுடைய மாளிகைக்குள் நுழைந்தார். நேரே யசோதை படுத்திருக்கும் அறையை அறைந்தார். யசோதையின் அருகே அம்மை பரமேஸ்வரி குழந்தை உறவில் கிடந்தாள். அதை பார்த்த வண்ணம் கூடையை கீழே இறக்கி தன் மகள் யசோதை அருகே வைத்து பெண் குழந்தையை ஆசையுடன் எடுத்து கூடையில் வைத்தார். நேரே சிறைச்சாலையை அடைந்து தேவகியின் கட்டிலில் பெண் குழந்தையை வைத்து மீண்டும் தன் கைகளில் விலங்குகளை பூட்டிக் கொண்டார். சிறை கதவுகளும் முன்பு இருந்த பாவனையில் வாசலையில் மூடிக்கொண்டன. பக்தர்களே, இதன் பின்புதான் வாசல் காப்போர் கண்விழித்து பார்த்தார்கள். கம்சனிடம் அவர்களில் ஒருவன் தலை தெறிக்க ஓடிப்போய் தேவகி 8வது குழந்தை பிறந்திருக்கிறது என்று தெரிவித்தான். பரபரப்பாக கம்சன் படுக்கையை விட்டு வாரி சுருட்டி கொண்டு எழுந்து தனக்கு காலனாக வந்த அந்த குழந்தையை நினைத்து தன் பற்களை நர நர என கடித்து கொண்டான். கிளம்பினான் சிறையை நோக்கி. கால்கள் தடுமாறின. கம்சன் கலைந்த தலையில் உள்ள முடிகள் அவன் விழிகளை மறைக்கும்படி காற்று வீசியது. சிறை கூடத்திற்குள் சிட்டு போல சிறகு விரித்து பறந்து வருவது போல வெகு சீக்கிரமே வந்து நின்றான் கம்சன். வழக்கம் போல் தேவகி அவனிடம் குழந்தைக்கு உயிர் பிச்சை கேட்டாள். குழந்தையை கட்டி அணைத்து கிடத்தாள். வெரூட் என்ற குழந்தையை பறித்தான். கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருக்கும் தேவகியின் கண்களை கல் நெஞ்சுக்கார கம்சன் ஏறிப்பட்டு பார்த்தான். மனம் இலக மறுத்தது. அங்கிருந்து கல் மீது அந்த சிசுவை ஓங்கி அடித்து கண்ணனோடு பிறந்த மாயை சாகவில்லை. மாறாக அந்த மாயை குழந்தையை விண்ணேறி பாய்ந்தது. 8 கைகளும் அவற்றில் ஆயுதங்களையும் தாங்கிக் கொண்டு அப்போது ஈஸ்வரியாக காட்சி கொடுத்ததாம். கம்சனை பார்த்து சொன்னது, மௌட்டீக மன்னனே, நான் செத்து என்ன பயன் உனக்கு? உன் பரம எதிரி வேறு ஒரு இடத்தில் பிறந்திருக்கிறான். இந்த எச்சரிக்கையை கூறி குழந்தையும் மறந்ததாம். கம்சனுக்கு ஓரளவு மனம் தெளிந்தது. சகோதரி வயிற்று சிசுக்களை அந்நியாகமாக கொள்கிறேனே, சிசுகத்தி தோஷம் என்னை சும்மா விடுமா என்று கண்ணீரும் சொரித்தான். மைத்துனர் வசுதேவனின் கால்களை தொட்டு வணங்கினான். தத்துவங்களை பேச ஆரம்பித்தான். தேவகி சற்றே மனம் தேறி கொண்டாள். அரசவையை கூட்டி கம்சன் மற்ற அரக்கர்களோடு தன் எதிரியை கொள்ள திட்டம் தீட்டினான். ஸ்ரீ ஹரிக்கு ஆதரவான அந்தனர் முனிவர் முதலியவர்களை கொள்வோம். 10 நாட்களுக்கு முன்பு இருந்து பிறந்த குழந்தை எதுவாயினும் சென்று கொண்டு விடலாம் என அந்த குட்டி அரக்க சாத்தான்கள் வேதம் ஓதின. அதுவே முற்றிலும் சரி என்ன கம்சன் ஆமோதித்தான். அப்படியே அரச கட்டளை அந்நியாயம் தலைவிரித்து ஆட கட்டளை நிறைவேற்றப்பட்டது. கோகுலத்தில் கண்ணன் பிறந்த தினத்தை திருவிழாவாக கொண்டாடினார். யசோதைக்கும் நந்தனுக்கும் ஏற்பட்ட ஆனந்தத்திற்கு
அளவே இல்லை. குழந்தை பிறந்ததும் செய்யும் சடங்குகளை நிறைவேற்றி நந்தன் 2 லட்சம் பசுக்களை பிராமணருக்கு கோதானமாக கொடுத்து எல்லை ஏழுமலை என குவித்தான். அதற்குள் நவரத்தினங்களையும் பொதித்து அறவோர் பெரியோர் எல்லோருக்கும் ஈந்தான். அன்று ஆயர்பாடியில் உள்ள ஆவினங்களுக்கு அபிஷேகம் ஆராதனை காளியினங்கள் அங்கே களி கொண்டு இறைந்தன, கண்ணனை வாழ்த்தின. கோபாலர்கள் குளித்து புத்தாடை புனைந்து அலங்கார புருஷர்களாக திரிந்து எதுகோல பெண்டீர் நெற்றிக்கு நூல் இலை என சந்தனம் கோட்டிட்டு தங்கள் சந்தோஷத்தையே காட்டினார். அவரவர் தங்கள் உள்ளத்து பாரம் குறைய, நகை கொழுங்க, நளினி மேனி அழுங்க, சிறப்பு சிதற, சிரசில் சொதுத்திய சிறு புஷ்பங்கள் தெருவில் சித்த, கை நிறைய பரிசு பொருள்களை ஏந்தி இப்படி யசோதா பாலனை பார்க்க பறந்து வந்தார்களாம். பக்தர்களே குழலும் கொட்டும் இசை முழங்கின. கோப்பர்கள் பால் நெய் வெண்ணெயை வாரி வழங்கினார். நந்தகோபன் வந்த கோப்பருக்கு சிந்தை மகிழ பொருட்களை ஈந்த வண்ணம் இருந்தான். அண்ணல் இருக்கும் இடத்தில் தானே அலைமகன் இருப்பான். அதனால் அன்று முதல் லக்ஷ்மி கடாட்சம் கோகுலத்தில் கோகுல சத்தில் தொடங்கியது. ஒரு சில நாட்களுக்கு பின் நந்தன் கப்பம் செலுத்துவதற்காக மதுரைக்கு சென்றான். அங்கே அவன் வசுதேவரை சந்திக்க நேர்ந்தது. இருவரும் உடல் நலம் ஊர்வலம் பற்றியும் உரையாடி கொண்டிருந்தார். அந்த சமயம் ஊடே வசுதேவர் கேட்டார், உங்களுக்கு மகன் பிறந்தது கேட்டு மிகவும் மகிழ்ந்தேன். அவன் எப்படி இருக்கிறான்? எனது மகன் பலராமன் அவனுடைய அண்ணன் ரோகிணி எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டாராம். பின்பு கம்சன் குழந்தைகளை கொன்றதுக்கு சமாதானம் சொன்னார். விதியின் வலுத்தெரிந்தவர்கள் இப்படி நடந்திருக்க மாட்டார்கள் என்று கூறினான் நந்தன். அப்போது வசுதேவர், நந்தரே, கப்பம் கட்டிவிட்டு சீக்கிரமே கோகுலத்திற்கு திரும்புங்கள். அங்கே விசித்திர நிகழ்ச்சிகளை நடைபெறுவதாக உணர்கிறேன் என்றதும் நந்தன் கண்ணன் திருவடியை கருத்தை துதித்தான். அன்று யசோதை தன் குழந்தையை கொலுப்பாட்டினாள். திருமேனிக்கு அகில புகை காட்டினாள். நெற்றிக்கு நாமமிட்டு சவ்வாது திலகம் இட்டு கண்களுக்கு மையும் தீட்டினாள். இதே போல் ரோகிணி பச்சை குழந்தை பலராமனுக்கும் அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள். ராமன் நெற்றிக்கு நாமத்தை தீட்டினாள். அப்போது சில கோபியர் திருமகளை போன்ற மங்களம் தோற்றம் கொண்ட மங்கை ஒருத்தியை தன்னுடன் அழைத்து வந்தார்கள். இதோ இந்த சுமங்கலியை தெருவிலே கண்டோம். இவள் ஆயர்பாடியில் குமரன் பிறந்த செய்தி கேட்டு குதுக்குலத்தால் அதை பார்க்க ஆசைப்பட்டு ஓடி வந்தாலாம். அதனால் இவளை அழைத்து வந்திருக்கிறோம் என்று ஒரு அதிசய அழகு தேவதை பெண்ணை அவர்கள் முன் நிறுத்தினார்களாம். அவள் வேறு யாரும் அல்லல், பூதனை என்ற அரக்கி. சிசுக்களை அவள் தின்பண்டம் போல தின்பவள், கம்சனால் ஏவப்பட்டவள், கிராமங்கள் தோறும் தெரிந்தவள். கோகுலத்திற்கு வந்ததும் அந்த கொடியவள் மங்களமாக தன் தோற்றத்தை மகாலட்சுமி போல் மாற்றிக்கொண்டு அப்போது அவளுடைய அழகை கண்டு கோபியர் மயங்கினர். விதி அவனை கண்ணனுடன் விளையாட அழைத்து வந்தது. நிருபூத்த நெருப்பு என கொடியோரை தண்டிக்கும் தெய்வம் தன் அளவற்ற ஆற்றலை உள்ளடக்கி அங்கு சிசுவாக படுக்கையில் கிடந்ததாம். கை கால்களை ஆட்டி நீட்டி அனைவரையும் உற்று பார்த்து ஒன்றும் தெரியாத போல் கள்ள சிரிப்பு சிரித்தது அந்த குழந்தை. பாவம், பூதனையை தெரியாதவன் போல் கண்ணை மூடிக்கொண்ட குழந்தை அவள் பாமரன் என நினைத்தான். மடிமீது எடுத்து வைத்தால் பட்டு பட்டாடை பொன் சரடுகள் கூந்தலில் கொழுவிற்று இருக்கும் மல்லி நலுங்கு அவள் எடுத்து வைத்து கொண்ட அழகை யசோதை ரசித்தாள். வந்திருந்த பூத்தையின் கொடிய நெஞ்சத்தை அவள் அறியவில்லை. கண்ணனோ ஓ என கதறினாள், விம்மினாள், விதிரித்து வேர்த்து ஒரு பெரிய இடி போல ஓலம் இட்டாள். வலி தாங்க மாட்டால் பூதனை வெடித்த ஒளியால் உலகமே கிடுகிடுத்தது. உயிரை மாய்த்த அவள் சடலம் ஊருக்கு வெளியே தூக்கி எறியப்பட்டது. அதனால் பல தாவரங்கள் நொறுங்கின. அவள் வாய் பிளந்து கிடந்தன. வாயில் உள்ள கோரை பற்கள் ஏற்காலாய் போல இருந்தன. அவளுடைய நாசி துவாரங்கள் மலையின் குகைகள் போல தெரிந்தன. அப்படி
இதனால் பல ஆடவரும் பெண்டிரும் அங்கங்கே பதுங்கிக் கொண்டு, ஆனால் குழந்தை கண்ணன் அந்த பூத்தனையின் சடலத்தின் மீது இருந்தான். அவனை பார்த்த கோபியர் ஆசையோடு போய் அவனை அள்ளி எடுத்து அணைத்து கொண்டார்கள். கண்ணனுக்கு கண்ணேறு பட்டிருக்கும் என்று பசுவின் பால் கொண்டு வந்த ஒரு சில கோபியர் திருஷ்டி சுட்டினர். ஒரு சில கோபியர் கண்பட்டது போகட்டும் என்று சொல்லி பசுவின் குழம்பு புழுதிகளை அவன் மீது தூவினார்கள். மந்திரம் மோதி ரக்ஷை தேடி கொண்டனர். அதன் பின்பு யசோதை அவனை தொட்டிலிட்டு தாளாட்டி தூங்க வைத்தாள். ஆயர்பாடியில் நந்த கோபனும் அவருடைய பணியாளர்களும் பூத்தனை சடலம் கிடைப்பதை பார்த்து அதிர்ந்தனர். நந்த கோபனுக்கு அப்போதுதான் வசுதேவர் தன்னிடம் எதிர்த்தது ஞாபகத்திற்கு வந்தது. உடனே அவன் சடலத்தை துண்டுகளாக்கி நெருப்பில் போட்டு கொளுத்தி செய்தான். கண்ணனுடைய தூய மௌன்கரம் பட்ட சடலம் என்பதால் அதிலிருந்து கிளம்பிய புகை நறுமணத்தோடு வெளிவந்தது. அதனால் தன் தீவினை தீய்த்துவிட அவள் வீடு பெற்றாள். பக்தர்களே, இதைத்தான் திருப்பாவை 6ஆம் பாட்டில் நமக்கு நிலவில் நிறுத்த ஆண்டாள் இப்படி பாடியிருக்கிறாள். புல்லும் சிலம்பினகான் புல்லறையான் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பில்லாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளம் சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத் தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்ட முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவா என்று ஆண்டாள் பிராட்டி தனது திருப்பாவை 6ஆம் பாட்டில் நமக்கு நினைவில் நினைத்த திருப்பாவை பாசுரம் இது. பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இந்த காலை வேளையிலே நாம் சேவித்து கொண்டிருப்பது ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் இதோ வேணுகன அலங்காரத்திலே சேவித்து கொண்டுள்ளோம். அப்படி பாலகிருஷ்ணன் ராமன் சேஷ்டைகள் லீலைகளை பற்றி என்னவென்று சொல்லுவது அல்லவா? அப்படி இருவரும் தம் தோழர்களுடன் கோபியர்களின் இல்லங்களுக்கு சென்று தயிர், பால், வெண்ணெய் திருடி உண்டனராம். இவர்கள் குறும்புத்தனங்களை தடுக்க முடியாமல் யசோதை கண்ணனை உரலுடன் கட்டி போட்டாளாம். வீட்டு வேலைகளை கவனிக்க சென்றாள். கண்ணன் அவ்வுரலுடன் அங்கிருந்து இரண்டு மருத மரங்களுக்கு இடையே செல்ல அவையும் முறிந்து விழுந்தன. அவை நாரதர் சாபத்தினால் மரங்களான குபேர குமாரர்கள் நலுகுபரனும் மணிகிரீவனும் ஆவார். அவர்களை பகவானை வலம் வந்து வணங்கி தம் இடம் சென்றனராம். ஒரு நாள் பலராமன் யசோதையிடம் வந்து கண்ணன் மண்ணை தின்றான் என்று கூற, பக்தர்களே இதோ சேவிப்போம். ஜய ஜய ராமா சமர விஜய ராமா, ஜய ஜய ராமா சமர விஜய ராமா, ஹய ஹர
ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று இதோ ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு வண்டிமிட்டா என்கிற வண்டிமிட்டாவிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் வேணுகண அலங்காரத்திலே செவித்து கொண்டுள்ளோம் ஸ்ரீ கோதண்ட ராமரை. பக்தர்களே, இதோ இங்கே மஞ்சள் ஆடை, துளசி மாலை, மயில் தோகை, புல்லாங்குழல், வைடூரியம் போன்ற ஆபரணங்கள் கண்ணனுக்கு மிகவும் பிரியமானவை அல்லவா? அப்படிப்பட்ட அந்த ஆபரணங்கள் அணிவித்து பூக்களால் அலங்கரித்து துளசி இலைகளால் அர்ச்சித்து வழிபடுவது சிறப்பாகும். அப்படி மஞ்சள் ஆடை, பீதாம்பரம், துளசி மாலை, செவ்வந்தி, ரோஜா, தாமரை, வைடூரியம், முத்து, வைர மாலைகள், சங்கு, சக்கரம், மயில் தோகை தலையில், புல்லாங்குழல் கையில், தவழும் கோலத்தில் இதோ கிருஷ்ண பகவான் நமக்கெல்லாம் வேணுகண அலங்காரத்திலே ஸ்ரீ கோதண்ட ராமர் நமக்கெல்லாம் பவனி வந்து கொண்டிருக்கிறார். பக்தர்களே, இதோ சேவிப்போம் அந்த அற்புதமான காட்சியை. நாமும் கூட வீட்டில் இருந்தபடி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் சேவிப்போம். வீட்டு வேலைக்காரர்கள் வேறு அலுவலகங்களில் மும்முரமாக இருந்தார்களாம். நந்த பத்னி யசோதை தானே தயிர் கடையிலான். அப்போது கண்ணனை புகழ்ந்து ஆயமங்கையர் கீதம் இசைத்தனராம். அதை கேட்ட யசோதையும் அவ்வாறு இசைத்தாள். அவளுடைய சின்ன இடுப்பில் பட்டாடை நெகிழ பால் ததும்பும் அவள் காது குண்டலங்கள் அழுங்க தயிர் மத்து கயிற்றை அங்கும் இங்கும் இசைக்கு ஏற்றவாறு அசைப்பித்தாள். அடுப்பிலே பாலை ஊற்றி காய்ச்சுவதற்கு ஏனம் பணியிருந்தாள். அந்த நேரம் சின்ன கண்ணன் வாய் நிறைய முகம் வழிய சிரிப்போடு அவளிடம் வந்து ஓடி ஆசியும் மத்தையும் எடுத்தானாம். அவர் கையில் ஏறி இறங்கும் வலை குழுக்களை நிறுத்தினான். தானே அவள் மடி மீது அமர்ந்தான். அவளுக்கு அந்த நேரம் அடுப்பில் பால் காய்ந்து கொண்டு இருந்த பொங்குவதைக் கண்டு குழந்தை தரையிலே விட்டுவிட்டு ஓடோடி பதைக்க பால் பானையை கீழே அடுப்பின்றி இறக்கினாளாம். இதை பார்த்த பரம்பொருளுக்கு பொறுக்கவில்லை. தன் திருப்திக்கு பங்கம் செய்துவிட்ட தாயார் ஓடிவிட்டாளே என்று ஆதங்கம் குழந்தைக்கு அல்லவா? அழகு கொலுவிருக்கும் அனந்தன் தன் கண்களால் சுற்றுச்சுழவுலா வந்தானாம். செல்ல கோபம் மெல்ல வந்தது. சினுங்கள் இல்லாமல் சிவப்பு உதட்டுகளை கடித்து கொண்டான். தயிர் பானையை தூக்கி தடால் என்று போட்டு நொறுக்கினான். வீட்டில் சமையலறை உள்ளுக்குள் போனான். உரியில் தொங்கிய வெண்ணெயை திருடி தின்றான். வெண்ணெய் திருடுதல் என்பது சுத்தமான மனித மனதை பகவான் ஆக்கிரமித்துக் கொள்வான் என்பதே பொருள் அல்லவா? நல்ல மனமான பாலை பக்தி சூட்டில் காய்ச்சி பகுவா என ஞான திரட்சியாக காணும் அறிவே வெண்ணெய். இதை பற்றி பகவான் புட்டபர்த்தி பாபா அவரே அவதார புருஷர் சொல்லுகிறார். பசுக்கள் பகவானுக்கு ஏன் ஒதுங்கிய பால் காய்ச்சப்பட்டு உரியில் வெண்ணெய் ரூபத்தில் இருந்ததை பகவான் பிறர் அறியாமல் எடுத்து கொள்வதே வெண்ணெய் திருட்டு. ஒருவரை தடுத்தாட்கொள்வது அவருக்கு மட்டுமே தெரியும் அல்லவா? பிறருக்கு தெரியாது. அதுதான் வெண்ணெய் திருடு தின்றது என்கிறார். அப்படி பக்தர்களே, யசோதை பாலை இறக்கிவிட்டு வருவதற்குள் இத்தனை விசும்பலங்கள் விளையாடல்கள். கண்ணனை பார்த்து பார்த்து தனக்குள்ளேயே பூசித்து போனாள். உள்ளே சென்றால் உரல் மீது இருந்த வண்ணம் கண்ணன் வெண்ணெயை தானும் தின்று கொண்டே ஒரு குரங்கிற்கும் தானம் செய்து கொண்டிருப்பதை கண்டாளாம். அன்னையை கண்டதும் அண்ணல் அஞ்சுவது போல பாசாங்கு செய்தான். அவள் மெதுவாக அவனை நெருங்கினாள். கண்ணன் உரலில் இருந்து ஓடினான். பின் தொடர்ந்தால் பிள்ளையை பிடித்தாள். அந்த சமயம் அழகு கண்ணன் தன் அருள் கைகளினால் பணிக்கும் கண்களை பிசைந்து கொண்டான். அதனால் கண்ணுக்கு தீற்றிய மை அவன் திருமுகத்தில் பட்டு மையின் வரிக்கோலம் வனப்பிற்கு வளம் சேர்த்தது. விளையாடல் புரிய வந்த வாசுதேவன் வினாதாகவும் வெகுண்டதாகவும் வேடம் போட்டு மெல்ல தாய் அருகே வந்து நின்றானாம். உன்னை அடிப்பேன் என்று தாம்பை எடுத்தபடி கைகளை யசோதை ஓங்கினாள். ஒப்பற்ற கிருஷ்ணன் திருமுக விலாசத்தில் தீற்றிய மை சிதைத்த கோல பொலிவில் உள்ளதை கொள்ளை கொடுத்தாள். தாம்புடன் அறை ஓங்கி உயர்ந்த கரம் அவளை அறியாமல் தாழ்ந்தது. அடிக்க மனம் அனுமதி தரவில்லை. காரணம்
பிள்ளை பெரிதும் பயந்து நடுங்கிற்று என்ற நினைப்பு அவளுக்கு. ஆகவே உத்தமனை உரலில் கட்டிவிடுவது என்பதில் உறுதியானாளாம். உலகை அளந்தவன் பெருமையை அறியாத தாய் பிள்ளை பாசத்தின் பிணைப்பாக அவனை உரலில் இணைத்து கட்டினாள். ஆண்டவனுக்கு உள்ளும் புறமும் உண்டா? இல்லையல்லவா? முன்னும் பின்னும் ஏது? முழுமையுமான அந்த மூர்த்தியை புலன்களுக்கு காரணங்களுக்கும் புலப்படாத அந்த புருஷோத்தமன் பிள்ளை வேடம் கொண்டு நிற்பதால் அவனை ஒரு சாதாரண குழந்தை என எண்ணி கயிற்றில் உரலில் கட்டினாள் யசோதை. கட்டை எடுத்த கயிறு கொஞ்சம் கட்டையாக 2 விரல்கடை குறைவாக இருந்தது. ஆகவே வேறொரு கயிற்றை சேர்த்து முடிந்து கட்ட முனைந்தாளாம். இப்போதும் பிணைப்புக்கு கயிறு போதவில்லை. அதே 2 விரல்கடை குறைவு கண்டாள். மற்றொரு கயிற்றோடு சேர்த்து பிணைக்க முயன்றாள். கயிறு நீளம் கட்டையாகவே போய்க் கொண்டிருந்தது. யசோதை வியந்தாள், வேர்த்தாள். அவள் சுழல் சரிய மலர் வீழ தன்னை மறந்து சற்று வேதனையும் கூடப்பட்டாள். விமலன் இதை வேடிக்கை பார்த்துவிட்டு தாயின் வேதனையை தாங்காமல் தன் தங்க மனதில் தயவு கசிந்து தானே கட்டுண்டான். பகவான் எப்போதும் பக்தனுக்கும் இருக்கும் பக்தி வலைப்படுபவன் தானே. அதனால்தான் அருள் பிரகாஷர் அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே என்று அன்பெனும் வலைக்குள் படும் பரம்பொருளே என்று இறையை போற்றுகிறார் அல்லவா பக்தர்களே. மேலும் ஒரு பாடலில் பலப்பெருமகன் கூற்று யசோதை கண்ணனை கட்டியதற்காக சான்று போல் இருப்பதை பார்ப்போம். நான் அளக்கும் தோறும் அதற்கும் உற்றது போல் காட்டி நாட்டிய பின் ஒரு சிறிதும் அளவில்லா உருதாக்கி தாளைக்கும் அளவதிலே முடிவது என்று தோற்றி தன்னையும் கடந்த பால் மண்கின்ற பொருளே என்று. அப்படி ஒரு நாள் ஒரு பெண் தெருவில் பழம் விற்று கொண்டு போனாள். அனைவருக்கும் வேண்டிய பழத்தை கண்ணன் கொடுத்து வந்ததால் பெண்கள் அவளிடம் மிகவும் பிரியமாக இருந்தார்கள். கண்ணனை கை நிறைய தானியங்களை அள்ளிக்கொண்டு போய் பழக்காரியிடம் கொடுத்தான். அவனை கொணர்ந்த தானியம் விரல் இடுக்குகளின் வழியே சிந்தின. பழக்காரி தானியத்தை பெற்றுக்கொண்டு கண்ணன் கை நிறைய கனிகளை கொடுத்தானாம். அப்போது அவள் கூடையில் பழங்களே இல்லை. அவற்றுக்கு பதிலாக கூடை நிறைய ரத்தினங்களே இருந்தது. ஒரு சில நாட்கள் கழிந்ததும் ஆயர்பாடியில் அடிக்கடி அபசகுணங்கள் தோன்றின. இதை பற்றி பெரியவர்கள் மிகவும் சிந்தை நொந்தனர். அவர்களுள் உபநந்தன் என்பவன் எல்லோரும் அந்த இடத்தை விட்டே வெளியேறுவதுதான் நமக்கு நல்லது என்று எடுத்து சொன்னானாம். மற்றவர்களும் அதை வரவேற்றார். உடனே அவர்கள் தங்கள் வீட்டு சாமான்களை வண்டிகளில் ஏற்றிக்கொண்டு பிருந்தாவனத்தை நோக்கி போனார்கள். போகும்போது அனைவரும் வண்டியில் ஏறி கோபிகள் கண்ணன் லீலைகளை புகழ்ந்து பாடி ரோகிணியும் யசோதையும் இந்த கானத்தை செவிப்படுத்தும்படியே ஒரு ரதத்தில் இருந்து ரசித்து கழித்தாராம். பிருந்தாவனம் வந்து சேர்ந்து மறுநாள் கோபாலர்கள் வண்டிகளை இளம்பிறை வடிவத்தில் அரோகணித்து நிறுத்தினார்கள். அதற்குள் தம் பசுக்களை வைத்தும் காத்தனர். பிருந்தாவனத்தின் பேரொழில் பலராமனும் கிருஷ்ணனும் தங்கள் மனதை பறிகொடுத்து வனம், கோவர்தன மலை, அதை அடுத்து ஓடும் யமுனா நதி தீரம் அவர்கள் மனதிற்கு மிகவும் ரம்மியமாக இருந்தன. ஒரு சில நாட்கள் நழுவின. பலராமனும் கிருஷ்ணனும் கன்றுகளை காக்கும் வயதை எட்டினார்கள். ஏனைய கோபாலர்களுடன் இவர்களும் ஆணிரை மேய்த்தனர். ஒரு சில வேளைகளில் புல்லாங்குழல் வாசிப்பார்கள், கவன்கள் எரித்து விளையாடுவார்கள், பற்பல வேடம் பூண்டு திரிவார்கள், காலை போல வேடம் பாட்டு கத்துவார்கள், மற்ற விலங்குகளைப் போன்ற பாசாங்கம் செய்து ஆடுவார்கள். அப்படி ஒரு நாள் யமுனை ஆற்றங்கரையில் கன்று மேய்த்து கொண்டிருக்கும் பலராமனையும் கண்ணனையும் கொன்றுவிடும் எண்ணத்தில் ஒரு அரக்கன் வந்தானாம். அவன் கன்று போல் வேடம் கொண்டு மாட்டு மந்தைக்குள் புகுந்தான். இதை கண்ணன் அறிந்து பலராமனிடம் அந்த போலி கன்றை அடையாளம் காட்டி எதுவும் தெரியாதவன் போல் அரக்கன் கண்ணனை நெருங்கினான். கண்ணனோ அந்த அரக்கக்கன்றின் பின்கால்களை இறுக்க பற்றினான், தலைக்கு மேலே தூக்கி சுற்றினான். பக்தர்களே, அப்படிப்பட்ட ஸ்ரீ கோதண்ட ராமரே இதோ வேணுகன அலங்காரத்திலே பவனி வந்து கொண்டிருக்கிறார். சேவிப்போம். ராதிபதி வசேசின ராமச்சந்திர
చేతిలోని దాననింతే శ్రీరామచంద్ర. రాతి బతిమసేసిన రామచంద్ర నీ చేతిలోని దాననింతే శ్రీరామచంద్ర. రాతి బతిమసేసిన రామచంద్ర నీ చేతిలోని దాననింతే శ్రీరామచంద్ర. బట్టిరట్టు సేకి కావద్దు రామచంద్ర నెట్టననే దూరనో పనిను రామచంద్ర. బట్టిరట్టు సేకి కావద్దు రామచంద్ర నెట్టననే దూరనో పనిను రామచంద్ర. వట్టిది ప్రేమము నీపై ఓ రామచంద్ర, వట్టిది ప్రేమము నీపై ఓ రామచంద్ర. మమ్మ వట్టి జాలి పెట్టకిక వద్దు రామచంద్ర, వద్దు రామచంద్ర. రాతి బతిమసేసిన రామచంద్ర నీ చేతిలోని దాననింతే శ్రీరామచంద్ర. విన్నపాలు వేయు నేల విను రామచంద్ర, నా కన్నులకు నీడి గురి ఘన రామచంద్ర. విన్నపాలు వేయు నేల విను రామచంద్ర, నా కన్నులకు నీడి గురి ఘన రామచంద్ర. ఎన్నిక నన్ను బాయకమిక రామచంద్ర, ఎన్నిక నన్ను బాయకమిక రామచంద్ర. నిన్ను నన్ను ఎంచుకమ్మి నీవు రామచంద్ర, నీవు రామచంద్ర. రాతి బతిమసేసిన రామచంద్ర నీ చేతిలోని దాననింతే శ్రీరామచంద్ర.
శ్రీరామ జయ రామ జయ జయ రామ శ్రీరామ జయ రామ ஸ்ரீ கோதண்டராமா என இதோ ஸ்ரீ கோதண்டராமசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஒன்டிமிட்டாவிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் இதோ இந்த காலை வேளையிலே வேணுகண அலங்காரத்திலே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். கிருஷ்ணாய பக்தர்களே, அப்படிப்பட்ட வேணுகோல அலங்காரத்திலே இருக்கும் கிருஷ்ணரை நாம் இதோ இங்கே நாம் சேவித்து கொண்டுள்ளோம். இதோ பவனி வந்து கொண்டிருக்கிறார். பரந்தாமனை சேவிப்போம். பிருந்தாவனத்தில் பேரொழில் பலராமனும் கிருஷ்ணனும் தங்கள் மனதை பறிகொடுத்து வனம், கோவர்தன மலை, அதை அடுத்து ஓடும் யமுனை நதி தீரம் அவர்கள் மனதிற்கு மிகவும் ரம்மியமாக இருந்தன. ஒரு சில நாட்கள் நழுவின. பலராமரும் கிருஷ்ணரும் கன்றுகளை காக்கும் வயதை எட்டினார்கள். ஏனைய கோப்பர்களுடன் இவர்களும் ஆணிரை மேய்த்தனர். ஒரு சில வேளைகளில் ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ